மார்ச் மாதத்திலும் இந்த மாத பிறப்பின் ஆராதனைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்திற்கும் ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மார்ச் மாதத்திற்கான வார்த்தைக்காக ஜெபித்திருக்கும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு பொருந்தும் என்று எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும், எங்கள் உள்ளத்தில் பேசட்டும். தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வார்த்தையை சபையார் யாவரும் சேர்ந்து ஒரு விசை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த மாதம் நமக்கு விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நமக்கு வார்த்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை நம்மளை அழைத்தவரே உண்மை உள்ளவர். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்ல, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை இந்த சபைக்குள் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுவார். கொரிந்து சபையில் அநேக காரியங்கள் உண்டு, பிரிவு உண்டு, பிரிவினைகள் உண்டு, எல்லா விதமான சகல குறைபாடுகளும் கொரிந்து சபையில் இருந்தது தான். ஆனா பவுல் சொல்ற ஒரு வார்த்தை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க ஏன் இன்றைக்கு இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிதறி இருக்குன்னு தெரியல, ஏன் உங்க வாழ்க்கை உடஞ்சி போச்சுன்னு தெரியல, ஆனா உங்களை அழைத்தவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவரிடத்தில் திரும்புவோமானால், அவர் சமூகத்திற்கு திரும்புவோமானால், அவர் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதே தான் இன்றைக்கும் இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. நம்முடைய வாழ்வு எந்த அளவுக்கு உடஞ்சி இருந்தாலும், எந்த அளவுக்கு பிரச்சனைக்குரியதாய் இருந்தாலும், எந்த அளவுக்கு கேள்விக்குறியும் சர்ச்சையும் நிறைந்ததாய் இருந்தாலும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஜீவனோடு இருக்கிறபடியினால், அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் நம்மை நடத்துவது அதிக நிச்சயம். பொல்லாத தகப்பனை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வளவு செய்யும் பொழுது, அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது, பொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது, பரமபிதா இதை பார்க்கும் நல்லதை கொடுக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நேற்றைய தினத்தில் ஜெபித்துக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாய் எங்களுடைய சபைக்கு இருக்கும் என்று சொல்லி அதிகமாக ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். என்ன சம்பவம்? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து எப்படி அழைத்து வந்தார், அந்த தோற்றத்தை எப்படி அழைத்து வந்தார் என்பதை எனக்கு அந்த ஜெபத்தில் அடிக்கடி எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தேன். நம்ம தொடர்ந்து அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு முன்பாக, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் மாறலாம், அழைத்தவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? மாற மாட்டாரு. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 29வது வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் என்றால், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கிருபை வரங்களும் மாறாது, அழைத்த அழைப்பும் மாறாது. ஆனா அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்களாம்? மாறுவாங்களாம். நாம மாறலாம், நம்மை அழைத்தவர் என்ன பண்ண மாட்டார்? மாற மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு
அவர் ஸ்தோத்திரம் தம்முடைய மனதை மாற்றிக்கொள்வதற்கோ அவர் விருப்பம் உள்ளவராய் கிடையாது. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை எதற்காய் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நம்மை பாதியில் விடுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒருவேளை அந்த வார்த்தை இல்லை, நடக்காது, ஒருவேளை குழப்பமா இருக்கு நீங்க நினைச்சாலும் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், நடத்தாமல் விட மாட்டார். அல்லேலூயா. வார்த்தையை கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அந்த காரியத்தை உங்க கரங்கள்ல வாய்க்க பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் அந்த திட்டமான காரியங்களை நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்ன பண்ண மாட்டாரு, விடமாட்டார். தரிசனத்தை கொடுத்தவர் தரிசனத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்தாலும் தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில எவ்வளவு தாமதமானாலும் அதற்குள் மனிதர்கள் மாறுகிறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில எத்தனையோ மனுஷங்க வராங்க, எல்லாரும் மாறுறாங்க. ஆனா தரிசனம் என்ன பண்ணல, மாறலை. ஏன்னா கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அதே தான் ஸ்தோத்திரம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், அழைத்தவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அழைத்தவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஏன்னா எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கினார், எவர்களை நீதிமான் ஆக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப அழைத்தவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? வெறுமன ஸ்தோத்திரம் பாதியில விட்டுட்டு போறதுக்கு இல்ல, மகிமைப்படுத்துவதற்காக. இந்த வார்த்தையை தான் ஸ்தோத்திரம் நேற்று தினத்துல ஜெபிக்கும் பொழுது அதிகமாக கொடுத்தாரு. மகிமையா நடத்துவேன். எப்படி நடந்து போறது? மகிமையா நடத்துகிற காலம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமா கர்த்தர் நடத்துவார். இந்த மாதத்தை நான் மகிமையா நடத்துவேன், மகிமையா நடத்துவேன். அழைத்த தேவன் நான் மகிமையா நடத்தி கொண்டு போவேன். எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு சூழ்நிலை நான் நடத்தி கொண்டு போவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல குழப்பங்கள் நடத்தினது கர்த்தர். அதான் அழைத்தவர் மகிமை. எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கினார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தினார். அப்ப அழைத்த தம்முடைய ஜனங்களை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எப்படி ஆகிலும் தமது ஜனத்தை மகிமைப்படுத்துவதில் அவர் மிக மிக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு மகிமை செலுத்துகிறோமோ நமக்கு தெரியல, நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திரம் பெயரில் அவர் நினைவா இருக்கிறார். அதே தான் அப்படியே திருப்பினீங்கன்னாக்க ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 43ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க ஸ்தோத்திரம் ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை என்றால், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யாருக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறது? தம்முடைய ஜனத்திற்கு, அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னவென்றால், அழைக்கப்பட்ட நீ உன்மேல் ஜலம் புரண்டு போவதில்லை, அழைக்கப்பட்ட உன்மேல் ஸ்தோத்திரம் நெருப்பு பற்றுவதில்லை. ஏன்னா ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தும் பொழுது செங்கடலை பார்த்து அவர்கள் பயந்தாலும் செங்கடல் அவர்கள் மேல் புரண்டு போவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. யோர்தான் அவர்கள் மேல் புரண்டு வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுமதிக்கல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருந்தபடினால் அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றாதபடிக்கு அவர் என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். அதுதான் இங்க சொல்றாரு, நான் பாதுகாப்பேன். அழைத்த தெய்வம் நான் உண்மை உள்ளவர், நான் முடிவு பரியந்தம் நடத்துவேன், நான் உன்னைய மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னைய ஸ்தோத்திரம் உன்மேல் எந்த ஒரு காரியம் புரண்டு போவதற்கு என்ன பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஸ்தோத்திரம் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்கு பரலோகத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட காரியங்கள் மாத்திரமல்ல, அழைத்தவர் நம்மை மறவாமல் நடத்துவார், அழைத்தவர் நம்மை மகிமைப்படுத்தும்படி நடத்துவார், அழைத்தவர் நம்மேல் எதுவும் புரண்டு போவாதபடிக்கு, எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அழைத்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நம்மை சேதப்படுத்தாமல் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ பிரயாணங்கள் நம்ம பண்ணியிருப்போம், சில மனுஷங்களை நம்பி நம்ம பிரயாணம் பண்ணியிருப்போம், நமக்கு சேதம் ஏற்பட்டது உண்மை, நமக்கு மனதில் கிளேசம் உண்டானது உண்மை. ஆனால் இது எல்லாவற்றையும் விட அழைத்த தெய்வத்தை நம்பி நம்ம பிரயாணிக்கிற இந்த பிரயாண வாழ்க்கையில் எங்கேயாவது நம்மளை கர்த்தர் சேதப்படுத்தி இருக்கிறாரா? இதுவரைக்கும் நம்மளை ஸ்தோத்திரம் மனமடி வாக்கி இருக்கிறாரா?
இதுவரைக்கும் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் நம்மளை சோர்ந்து போகும்படி பண்ணியிருக்கிறாரா? இல்ல, சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னு வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே தெய்வம் தான் இந்த மாதத்துக்கு நமக்கு வார்த்தையை கொடுக்குற அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அழைத்த தெய்வம் நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானித்து நம்ம தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முடிக்க நம்ம ஸ்தோத்திரம் தீவிரப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு போகும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க போனாங்கன்னு உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதியை வாசிக்க வேணாம், குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம், அதே யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம், அதே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த பகுதியெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அப்புறமா வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு போகிறப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா போனாங்களா, இல்லை வெறுமையானவர்களா போனாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு போகும் பொழுது எப்படிப்பட்டவர்களாய் போனார்கள்? வெறுமையாக தான் போனாங்க. ஏன்னா பஞ்ச காலம், சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, ஆகாரம் இல்லை. இருக்கிற கொஞ்சம் செருவாடு பணத்தையும் கொண்டு போய் யோசேப்புட்ட கொடுத்து யோசேப்பு வந்து தானியத்தை என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு வராங்க. காரியங்கள் முடிஞ்சிருச்சு, யாருக்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் இல்லை. யோசேப்பு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சாலும் அவங்க நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு? சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாத ஒரு பஞ்ச காலத்துக்குள்ள யார் இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தை எகிப்துக்கு போன அனுப்புறாரு. எகிப்துக்கு எதுக்கு அனுப்புனாரு? அங்க தமது ஜனத்தை காப்பாற்றுவதற்காக. ஆனா அதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிற என்ன வாக்குத்தத்தம்? நான் உன் ஜனத்தை எகிப்துல கொஞ்ச நாள் என்ன பண்ணுவேன், 400 வருஷம் வச்சிருப்பேன், அப்புறமா தான் கானானுக்கு என்ன பண்ணுவேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள போகிறப்ப வெறுமையா தான் போறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, எந்த ஒரு பேக்கப்பும் எதுவுமே இல்லை. யோசேப்பு ஒருவன் இருக்கிறான், தன்னுடைய பிள்ளை ஒருவன் இருக்கிறான், தன் சகோதரன் ஒருவன் இருக்கான். அந்த ஒருவனை நம்பி தான் என்ன பண்றாங்க, போறாங்க. அந்த ஒருவனும் அந்த யோசேப்புங்கிற அந்த ஒரு மனுஷனும் தன் குடும்பத்துக்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ அத்தனை நல்ல காரியத்தையும் அவன் செஞ்சான். அந்த யோசேப்புங்கிற ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும். அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு? கேள்விக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்புகிற ஒரு சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் தாங்க நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை போல தெரியும். நம்ம எந்த மனுஷனை நம்புறோமோ அந்த மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகிறப்பதான் நம்முடையதான உண்மையான வாழ்க்கை நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசேப்பு இருக்கிற வரைக்கும் நல்ல வாழ்க்கை, புல்லுள்ள தேசம். அவர்கள் மெய்ப்பர்களாக இருந்தபடியினால அவங்க நல்ல புல்லுள்ள தேசம், தண்ணீர் உள்ள தேசத்தை, நைல் நதிக்கு பக்கத்துல இருக்க ஒரு நல்ல தேசத்தை யோசேப்பு பிடிச்சு கொடுத்தாரு. அப்ப இருந்த பார்வோன் அதற்கு சம்மதம் தெரிவிச்சாரு. ஆனா யோசேப்பு மரித்தான். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்தான். ஜனங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமாய் மாறியது. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நாம என்றைக்கும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த மனுஷங்க என்ன பண்ண முடியாது, நம்பி எங்கேயும் போய் நிக்க முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் கூட இருந்து நடத்தது யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். அதுதான் அழைத்தவர். அழைத்தவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். யோசேப்பு அழைத்தான், யோசேப்பு கடைசி வரைக்கும் அவங்களை ஆசீர்வாதம் நடத்தினாரா? இல்ல. என்னதான் பிரதானியா இருந்தாலும் யோசேப்பு, என்னதான் தானிய கடங்குக்கு தலைவனா இருந்தாலும் யோசேப்பு மரிக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களும். அவன் மரித்தான், ஜனங்களின் வாழ்க்கை மாறியது. அப்ப நம் குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் நல்ல பதவியில் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த ஒருவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்னைக்குமே வாழக்கூடாது. அழைத்தவரை நம்பிதான் வாழணும். ஒருவனுக்கு நல்ல சம்பளம் இருக்கு, அதனால அவன் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாத்திடுவான் அப்படின்னு நம்புனோம்னா அவன் ஒரு நாள் மரிப்பான், நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும். ஆனால் அழைத்தவரை நம்பும் பொழுது அவர் முடிவு பரியந்த நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். இப்ப வாழ்க்கை தலைகீழா மாறுது. பஞ்சத்தோட போனவங்க இப்ப யோசேப்புடைய தயவுனால, கர்த்தருடைய கிருபையினால நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. வாழ்க்கை மாறுது. எப்படி வாழ்க்கை மாறுதுன்னா,
மெய்ப்பர்களாய் இருந்தவர்கள் செங்கல் சூளையில வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மெய்ப்பர்களுடைய வேலை செங்கல் சூளை வேலை செய்யணும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம்? ஆடு மேய்ச்சவங்க மாடு மேய்ச்சா சரின்லாம், ஏன்னா ரெண்டுமே மேய்க்கிற வேலை தான். ஆனா மெய்ப்பனா இருந்தவர்கள் இப்ப செங்கல் சூளையில உட்காந்து செங்கலா இருக்கிறாங்க. வாழ்க்கை வேலை என்ன பண்ணுது, மாறுது. யோசேப்பை நம்பி போனதுனால வேலை என்ன பண்ணுது, மாறுது. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் மெய்ப்பன் வேலை, யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறமா செங்கல் இருக்கிற வேலை. இது வரைக்கும் அவங்க மாடுகளுக்கு புல்லை என்ன பண்ணாங்க, அறுத்து கொண்டு வந்தாங்க. இப்ப செங்கல் சுடுவதற்கு வைக்கோல் என்ன பண்றாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுதந்திரவாளியாய் வாழ வந்தவங்க இப்ப அடிமையின் வாழ்க்கை என்ன பண்றாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப மொத்தமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எகிப்துல சுருள ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வாழ்க்கைய வாழ போறோம்னு ஆசையா போனவங்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கையா மாறிடுச்சு, அப்படியே சுருட்டி பொட்டியில அடக்கி வச்சது போல அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த பூதத்தை விளக்கில் அடைச்சி வச்சா அது என்ன பண்ணுமா, அது எந்த ஒரு காரியம் செயல்படுத்தாதான். அதை வெளியே எடுத்தோன்னா அதால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. பூதத்தால எல்லா மாயாஜாலத்தையும் பூதம் பண்ணும். ஆனா அந்த பூதத்தை அந்த விளக்கில் அடைச்சி வச்சிட்டோம்னா அந்த பூதத்தால எதுவுமே செய்ய முடியாது. அது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா நல்ல காரியத்தையும் செஞ்சவங்களை கொண்டு வந்து எகிப்துக்குள்ள வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் லாக் பண்ணிட்டார். இப்ப அந்த ஜனங்களை எப்படி வெளியே கொண்டு வந்தாருன்னா, அங்க வாசி சொல்லப்பட்டிருக்கும். நீங்க குறிச்ச வசனத்தை நீங்க பாத்துக்குங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்துல, ஆபரணங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர்கள் என்ன பண்ணாரு, அழைத்து வந்தார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்க கேளுங்க, எகிப்து கொடுப்பான் உங்களுக்கு. போறப்ப வெறுமையா போனவங்க, வெள்ளி தங்கம் எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லாம எகிப்துக்கு அடிமையா போனாங்க. இப்ப திரும்பி வரப்ப கர்த்தர் எப்படி அழைத்து கொண்டு வராருன்னா, எப்படி அழைத்து கொண்டு வராரு, வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து என்ன பண்றாரு, அழைத்து கொண்டு வரார். அந்த வெள்ளியும் பொன்னையும் வைத்தவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்கு நகைகளை என்ன பண்ணாங்க, ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த நகைகளை குறித்த விவரங்கள் எல்லாமே 35 அதிகாரம் 22வது வசனத்திலையும் ஏசாயா 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலையும் குறிக்கப்பட்டிருக்கும். அங்க சிலம்புகள், காதணிகள், மூக்குத்தி எல்லாமே செஞ்சிருப்பாங்க. போறப்ப வெறுமையா இருந்தவங்க திரும்பி வரப்ப எப்படிப்பட்டவங்களா கர்த்தர் அழைத்து கொண்டு வராரு, அவர்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அழைத்து வரார். உள்ள தேசத்துக்குள்ள வரப்ப எப்படி வந்தாங்க, கூனி குறுகி உள்ள வந்தாங்க. ஐயோ, அந்நிய தேசத்துக்குள்ள போறமே, எப்படி நம்ம போய் நம்முடைய ஜீவனம் பண்ண கூனி குறுகி வந்தாங்க. வெளியில எப்படி தெரியுமா போறாங்க, மேன்மையோட போறாங்க. என்ன மேன்மை தெரியுமா, கர்த்தர் கொடுத்த மேன்மையோட வெளியில போறாங்க. அதுதான் அழைத்த தெய்வம். எந்த இடத்துல இருந்தாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம மேன்மையாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். போகிறப்ப நம்முடைய வாழ்க்கை கூனி குறுகி அப்படியே ஸ்தோத்திரம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு போறது போல இருக்கலாம். ஆனா திரும்பி வரப்ப ராஜ மேன்மை, புது வஸ்திரம் என்ன, பாதரட்சை என்ன, கையில கால்ல நகைகள் என்ன, போறத பார்த்தாலே அப்படியே எங்க போறாங்கடா இவங்க இந்த நேரத்துல, அந்த அளவு கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இவ்வளவு மேன்மை வர காரணம் என்ன, அழைத்த தெய்வத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது. நம்முடைய சூழ்நிலை சரியில்லைன்னா, நம்முடைய வாழ்க்கை சரியில்லாம போகுது அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, தேவ சமூகத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. அழைத்தவர் கைவிட மாட்டார். யோசேப்பு கைவிட்டான். இப்ப உங்களுடைய அழுகுரல் கர்த்தர் சமூகத்தை நோக்கி இருக்கு. அதான் சொல்றாரு, ஆளோட்டின் நிமித்தம் என் ஜனத்தின் கூக்குரல் நான் கேட்டேன், மோசையை என் ஜனத்தை விடுதலையாக்க நீ போ. இவங்க மோசையை நம்பி போனாங்க, சரி யோசேப்பை நம்பி போனாங்க. ஆனா யோசேப்பு மறிச்சிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க வாழ்க்கை கேள்விக்குரிய ஆகுது சமயத்துல உன்னே உன் அழைத்தவரை பாருங்க. என் முற்பிதாக்களை அழைத்த தெய்வனே, ஆபிரகாமை அழைத்தவர், ஈசாக்கை அழைத்தவர், யாக்கோபை அழைத்தவர், அப்பா ஸ்தோத்திரம், நீங்க இந்த இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லி அவங்க கூக்குரலை தேவ சமூகத்தினாக செலுத்த 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 தேவன் அவர்கள் சத்தத்தை கேட்டு அழைத்து வந்தார். மகிமையா அழைத்து கொண்டு வந்தார். செங்கடலுக்கு முன்பாக இவங்க புலம்புறாங்க, ஆனா கர்த்தர் நடத்தி கொண்டு போறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், மகிமைப்படுத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், மேன்மைப்படுத்துவார். செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ற வார்த்தை, அங்க அடக்கமான இடமில்ல, நான் இங்கே கூட்டு வந்த கர்த்தர் சொல்ற, உன்னை அடக்கமான கூட்டு வரல, உன்னைய கனப்படுத்தும்படி நான் கூட்டு வரேன். நம்முடைய பார்வை வேணா ஸ்தோத்திரம் மரிப்பது போல காணப்படலாம். ஆனா கர்த்தர் மரணத்துக்கு நேரம் நடத்துறது இல்ல, மகிமைக்கு நேரம் நடத்துகிறவர்.
நம்முடைய பார்வை தான், ஐயோ செங்கடல் வந்துருச்சு சாக போறேன். இல்ல, அது மகிமைக்கு நேரா கர்த்தர் நடத்த போறாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம் பார்வைக்கு மரணமா இருந்தாலும் அவர் பார்வைக்கு மகிமையாய் தெரியும். அதனால ஸ்தோத்திரம். நடந்து போக சொன்னாலும், அது விசுவாசிக்க முடியாத பாதை இருந்தாலும் விசுவாசத்தோட நடந்து போங்க. நிச்சயமா கர்த்தர் ஒரு மகிமை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, இதை நான் எப்படி நம்புறது, எப்படி கடந்து போறது எனக்கு தெரியல. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்குள்ள நடந்து போன சரித்திரம் கிடையாது, அனுபவமும் கிடையாது. முன்ன பின்ன நடந்து போன அனுபவம் இருந்தா நம்பி காலை வைக்கலாம். கடலுக்குள்ள நடந்த சரித்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அனுபவமே கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நீ நடந்து போ உள்ள. நடந்து போனாங்க. நடந்து போக போக தான் தெரியுது, அது ஸ்தோத்திரம் மரணம் இல்ல மகிமை அப்படின்னு. உங்களுக்கு மரணமா தோன்றது, நடந்து பாருங்க. அழைத்தவரை நம்பி நடந்து பாருங்க, அது மகிமையா மாறும். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதத்துல நீங்க விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, இன்னொரு மனிதனை அல்ல, அழைத்தவரை. ஸ்தோத்திரம். பாதைகள் தாறுமாறா இருந்தாலும், பாதைகள் விசுவாசிக்க முடியாமல் இருந்தாலும், நடக்க வேண்டியது அழைத்தவரை நம்பி. உங்க காலடிகளை நீங்க பதியுங்க, அழைத்தவரை நம்பி பதியுங்க. ஸ்தோத்திரம். பேதுரு தன்னுடைய காலை கடல் மேல வைக்கிறாரு. ஏன் தெரியுமா வச்சாரு? இயேசுநாதர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அழைத்தவரை நம்பி காலை வைங்க. அவர் மரணத்துக்கு நேரம் நடத்த மாட்டாரு, மகிமைக்கு நேரம் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்பா, நீர் அழைத்தவர், நீர் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை மகிமைப்படுத்தினவர், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மகிமைப்படுத்தினவர், இஸ்ரவேல் ஜனங்களை செங்கல் அறுக்கிற வேலையிலிருந்து மகிமைப்படுத்தினவர். இஸ்ரவேல் ஜனத்துடைய வேலையை அவர்கள் மாத்தலாம். கர்த்தர் நீர் மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் நடத்துவதற்கு நீர் போதுமானவர். அப்பா கேளுங்க. ஸ்தோத்திரம். நான் நல்ல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கு நான் செய்கிற வேலை எனக்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னா தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னைய மாத்துங்கப்பா. இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. நான் மெய்ப்பனா இருக்கிறப்ப நான் முதலாளியா இருந்தேன், இன்றைக்கு இவனுக்கு அடிமையா இருக்கிறேன், இன்னைக்கு நான் அடிமையா இருக்கிறேன். என்னைய வெளியே கொண்டு வாங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ ராகாதாக ரப ராகாதரன ரிபலா பரபல ரஷதரன பரபத ரபலகதரனமன. இந்த அடிமையின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. அடிமையின் வாழ்க்கை வேண்டாம். எதற்கு அடிமையா இருந்தாலும் சரி, இந்த அடிமையின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அது மனிதனுக்கு அடிமையா இருந்தாலும், சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்தாலும், விக்கிரகங்களுக்கு எதுல அடிமையா இருந்தாலும், தேவக்கர இந்த அடிமையின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த அடிமையின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த செங்கல் அறுக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு என்னோட வேலை தான் முக்கியம், என்னோட வேலை தான் முக்கியம். மகிமையா நடத்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, 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 மேன்மைப்படுத்துங்கப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. ரகதகர சதர பல ரகதர பலகதரனா. ஆண்டவரே, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மேன்மைப்படுத்துவார். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நான் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். சங்கீதம் 62 சொன்னது போல, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். அழைத்தவராலே வரும், அழைத்தவராலே வரும், அழைத்தவராலே வரும். நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர்.